Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிக்டாக் ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் நாட் ஷோயிங் அதுக்கு வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ இது ஒர்க் ஆகலை ப்ரோ, வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு 2 டிப்ஸ் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Make the ground shake. ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் 3 டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மை ஆப்ஷன் கேம்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் வந்து அந்த டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து காட்டும். ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷனை அப்டேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி வரல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஆல் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மேலே கிளியர் ஆல் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஓகேன்னு இருக்கும், அதை வந்து ஓகே கொடுத்து விட்ருங்க. ஃபஸ்ட்டு இதை ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த அன்இன்ஸ்டால் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜுக்கு வந்து போய்க்கிங்க. அதில் வந்து ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த மாதிரி ஓபிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் இந்த டிக்டாக் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டரையும் சேர்த்து டெலீட் பண்ணிடுங்க. பிறகு அந்த டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டிக்டாக் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணிடுங்க. இந்த வரைக்கும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி இருந்துச்சா அதையும் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ளே ஸ்டோர் போய்ட்டு மறுபடியும் டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.